பெரியார் அது எப்போ பேசினார் புராணத்தில் சொன்னதுன்னு சொல்லி எந்த புராணத்தில் அது சொல்லியிருக்காங்க? அது ஒரு மயிர் மூட்டை, அந்த மயிரில் இந்த மயிர் எடுத்து வச்சுக்கிட்டு இது இந்த மயிர் இது இந்த மயிர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் மொத்தத்திலையுமே அது ஒரு மயிர் மூட்டையா? பெரியார் மலம்னு சொன்னார் திருக்குறளை. தமிழ் ஒரு காட்டு பிராண்டி காலத்து மொழி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவர் அதை வெளிப்படுத்துறார். அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மா தலைமை அமைச்சராக இருக்கிறாங்க, பிரதம மந்திரியா. அவங்க கோயம்புத்தூருக்கு வராங்க, பெரியாரை பற்றி கேட்குறாங்க அந்த அம்மாட்ட கேள்வி, நேர்காணல். அப்போ பெரியார்னா என்ன, திராவிடர் கழகம்லாம் ஒரு இயக்கமா, அதெல்லாம் ஒரு பெரிய இயக்கமா, அதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னு இந்திரா காந்தி அம்மா தட்டி விட்டுட்டு போறாங்க. பெரியார் எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போறாங்க. பெரியார் அவரோட பின்புலத்தை வச்சு இவர் இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்கல்ல. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா கன்னட தெலுங்கர்னு சொல்றாங்கல்ல. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன். எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, வேறு யாரும் இல்லை என்பதற்காக இந்த தமிழ் இனத்தினுடைய மொழி உரிமைகளுக்காக நான் போராடுகிறேன். பெரியார் அம்மாவோட மகளோட சகோதரியோட உறவு வைக்க சொன்னாரா? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியும் தமிழர்களை காட்டுமிராண்டிகள்னு சொன்னாரா? பெரியார் வேலைக்காரிகள்கிட்ட வீட்டில் இங்கிலீஷ்லேயே பேசுங்க அப்படின்னு சொன்னாரா? இப்படி பெரியாரை சுற்றி வரலாற்று சர்ச்சைகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே பெரியார் இதெல்லாம் சொன்னாரா இல்லையா, அதுக்கு ஆதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளரும் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய புதல்வருமான திரு பொழிலனையா அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நிறைய வரலாற்று சம்மந்தமான நிகழ்வுகள் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையிலும் வரலாற்று நோக்கிலையும் தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஐயா சொல்ல போகிறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பெரியார் அவர்கள் பற்றி இவங்கள்ட்ட நீங்கள் பேட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பெரிய மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள்ட்டே நாங்கள் பேட்டி எடுக்க முயற்சி பண்ணுறோம். இப்போ ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா, பெரியாரை சுற்றி இந்த மாதிரி சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, பெரியார் அம்மாவோட மகளோட சகோதரியோட உறவு வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்போ பெரியார் உண்மையிலே அதை சொன்னாரா இல்லையா? சொன்னார்னா எதன் அடிப்படையில் சொன்னார், இல்லைன்னா என்ன ஆதாரம் இருக்குது? பெரியார் ஒரு மிகப்பெரும் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் குமுகத்தினுடைய ஒரு மாற்றலுக்கு மிகப்பெரும் களப்பணி ஆற்றினவர். அவர் அதற்கு முன்னால் அப்படிலாம் ஆற்றலையா அப்படின்னா ஆற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆற்றி வந்திருக்கிறாங்க. வள்ளலார் மிகப்பெரும் போராட்ட கருத்துடையவர், செயல்பாட்டுக்குரியவர். வஉசி மிகப்பெரும் ஈக உணர்வு உள்ளவர், ஈக செயற்பாட்டுக்குரியவர். பொது உடைமை கட்சியே தொடங்குவதற்கு முன்பாகவே தொழிற்சங்கங்களை கட்டி அமைச்சு தொழிலாளர்களை அணிதிரட்டி போராடியவர். அப்படி நம்ம ஒவ்வொருவருடைய சிறந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி பொது உடைமை கட்சிகள்லேயும் ஜீவானந்தம் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எண்ணற்ற செயல்பாடுகள், அவங்களெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். உயிரன்பன்னு அவர் தன்னுடைய பெயரை கூட மாற்றிக்கிட்டார். கட்சி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அப்படிலாம் மாற்றக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவர் மாறி போனார். மீண்டும் ஜீவான்னே பேர் வச்சுக்கிட்டாரு. இப்படி பலரும் தங்களுடைய நிலைப்பாடை ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் செயல்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பெரியார் புராணத்தில் இப்படி சொன்னதை சொல்லி மேற்கோள் காட்டி பேசினதை தான் திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. பெரியார் அது எப்போ பேசினார் புராணத்தில் சொன்னதுன்னு சொல்லி எந்த புராணத்தில் அது சொல்லியிருக்காங்க? பெரியார் புராணங்களை கொச்சைப்படுத்தி அதனுடைய கொச்சைத்தன்மைகளை எடுத்து போடுறார். பல கூட்டங்களில், தொடக்க கால கூட்டங்களில் மிக அருவருப்பான அந்த கதையாடல்கள்லாம் சொல்லி, இதெல்லாம் நான் சொல்லலையா, அந்த புராணங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை. இந்து மதம் என்பது, அதாவது வைதிக மதம், பார்ப்பனிய மதம் என்பது ஒரு மயிர் மூட்டைன்னே சொல்கிறார். ஒரு மயிர் மூட்டை, அந்த மயிரில் இந்த மயிர் எடுத்து வச்சுக்கிட்டு இது இந்த மயிர் இது இந்த மயிர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் மொத்தத்திலையுமே அது ஒரு மயிர் மூட்டையா, அது ஏன் அதை நாத்தம் எடுத்த ஒரு மயிர் மூட்டை அப்படின்னு தெளிவுபட சொல்றார். அப்படி எடுத்து காட்டும் போது நீங்க என்ன சொல்றீங்க, ஐயோ இதெல்லாம் இழிவுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்றீங்க. இழிவா உன்னுடைய மதம் இருக்குது, உன்னுடைய அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடிய வைதிக பார்ப்பனிய கருத்தாடல் இருக்குது. அந்த கருத்தாடலை எடுத்து காட்டியவர் பெரியார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரியாருடைய கருத்தே அந்த அளவு இழிவானதுன்னு சொல்ல வரீங்க. அது எப்படி இழிவானது? அப்படி இழிவானதாக இருந்ததுன்னா பெரியாரை நோக்கி குடும்பமாக அன்றைக்கி நீங்கள் திராவிடர் கழகத்தினுடைய மாநாடுகளை பெரியார் இருந்த காலத்தில் கொஞ்சம் அருள் கூர்ந்து உங்களுடைய தாத்தன் பாட்டன்ட்ட யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள். குடும்பமாக வருவாங்க. இப்போ இருக்கிற மாநாடுகளுக்கு போகிற மாதிரி ஆண்கள் மட்டுமே போகிறது கிடையாது. பெரியாருடைய மாநாட்டுக்கு குடும்பமாக அவர் தான் அந்த குடும்பமாக வர வச்சவர். அப்போ இப்படி இழித்து பேசக்கூடியவராக இருந்தால் குடும்பமாக போயிருப்பாங்களா? எவ்வளவு அது இழிவான சொற்கள். அப்படி நடக்கலை. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, பெரியாருடைய செயல்பாடுகளை கால வரிசையில் ஒவ்வொன்றாக அளவிட்டுக்கிட்டு இது நடந்தது, இது நடக்கலை, இப்படி நடந்தார், இப்படி இழிவுபடுத்தினாருங்கிறது பேச்சை தெளிவுபட சொல்லி ஆகணும். அவர் இந்து மதத்தை கடுமையாக மறுத்தார், பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தார்.
இன்னும் சொன்னால் எல்லா சாதி சங்க மாநாடுகள்லையும் போய் கலந்துக்கிட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த சாதி பட்டத்தை அவர் தூக்கி எறிஞ்சார். ஒரு காலத்தில் என்னென்ன சாதியினர்னு அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பெயர் பின்னாலேயும் அவரோட சார்ந்த சாதி பெயர் ஒட்டி இருந்தது. அதை தூக்கி வீசினார். சாதி பட்டங்களே கூடாதுன்னு தூக்கி வெளியே வச்சிட்டார். யாரும் அந்த மாதிரி சாதி பட்டம் போட்டு தன்னை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு மறுத்தார். இப்படி எண்ணற்ற வேலைகளை அவர் செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்கும் தான் பெரியார் மேலே நிறைய நிறைவின்மை இருக்குது. தமிழ் மொழி தொடர்பாக அவர் சரியான கருத்தாடல் கொண்டு இருக்கல. பாவலரேறு ஐயா அவர்கள் நல்ல கடுமையாகவே எழுதியிருக்கிறாரு. பெரியாரை பொறுத்து ஒரு லெனின் இவர் அரசியலை பொறுத்தளவு ஒரு லெனினாக இருக்கலாம். யார்? பெரியார். இவர் அரசியலை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு லெனினாக இருக்கலாம். குமுகாயவைகளை பொறுத்தளவு ஒரு கமால் பாட்சாவாக இருக்கலாம். பொருளியலை பொறுத்தவரையில் ஒரு மார்க்ஸாக இருக்கலாம். சீர்திருத்தத்தை பொறுத்தளவு ஒரு பெரியாராகவும் இருக்கலாம். ஆனால் மொழித்துறையை பொறுத்தளவில் இவர் வெறும் ராமசாமி தான். மிக அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது நீங்கள் உங்களுக்கு மொழி தொடர்பான நிலைகளில் போதுமான செய்திகளை நீங்கள் பெற்றிருக்கவில்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், பெரியார் மிக பெரும் படிப்பாளி கிடையாது. அவர் தொடக்க பள்ளியினுடைய படிப்பு உரியவர் தான். அவர் பல செய்திகளை கேட்டறிந்து பிறரை படிக்க வைத்து தான் தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவரை அண்டி இருந்த பல்வேறு மொழி அறிஞர்கள், பேராசிரியர்கள் இவர்கள்லாம் சொன்ன செய்தியினுடைய அடிப்படையில் அவர் புரிந்து கொண்ட தமிழ் மொழி பற்றியான விளக்கம் தான் இதெல்லாம். தமிழ் மொழியில் நிறைய புராண கதைகள் உலவி கொண்டிருந்த காலமும் கூட அந்த காலம். நீங்கள் வள்ளலார் தோன்றுகிறார்னா வள்ளலாருடைய கருத்து தோன்றுவதற்கான முன்னிலையில் என்ன நடந்தது அப்படின்னா முழுக்க சமயம் சார்ந்த கண்ணோட்டங்கள் தான் நிறையா இருந்தது. மத இலக்கியங்கள் நிறைய பரவி இருந்தது. புராண குப்பைகளை தமிழில் மொழிபெயர்த்து போட்டு இருந்தாங்க. ராமாயணம்னு ஒரு பெரிய வடமொழி புராண இலக்கியத்தை இங்கே கம்பர் மொழிபெயர்க்கிற நிலையில் தான் இடைக்காலத்தினுடைய தமிழினுடைய செழிப்பு இருந்தது. மிகச்சிறந்த வல்லுனர் கம்பர், மிகப்பெரும் அறிஞர், தமிழ் புலவர். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட கரு இருக்குது, அது ராமாயணமாக அமைஞ்சு போச்சு. இப்போ சிலப்பதிகாரம் போல், மணிமேகலை போல் மிகச்சிறந்த ஒரு கருத்தாடலை தமிழிய புலத்திலிருந்து அவர் உருவாக்கி தந்திருந்தார்னா அவர் இன்றைக்கும் கம்பரை எல்லாருமே கொண்டாடலாம். ஆனால் நம்ம எதுக்கு கம்பரை மொழியளவை தவிர்த்து வேறு அவரை கொண்டாட முடியல? ஏன் கொண்டாட முடியலன்னா அவர் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புராண கருப்பொருளாக இருக்குது. அப்போ கூட அவர் மொழி புலத்தில் எல்லாரையும் தமிழ்படுத்தி எல்லா பேர்களையும் இலக்குவன் அப்படின்னு தமிழ்படுத்துகிறார். ஒவ்வொரு பேரையும் தமிழிய முறைப்படி, தமிழிய மரபுப்படி, தமிழிய பண்பாட்டின்படி அவர் வகைப்படுத்தி அந்த ராமாயணத்தை படைத்திருக்கிறார், கம்பராமாயணத்தை. அதுபோல் அதில் தமிழ் புலத்தை நாம் மகிழலாமே ஒழிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் பெரிய புராணமும் கம்பராமாயணமும் மகாபாரதமும் வில்லி பாரதமும் அப்படி இப்படின்னு குப்பை கூலங்களாக குவிஞ்ச நேரம். அதுலேருந்து தான் வள்ளலாரும் அதை மறுக்கிறாரு, பெரியாரும் அதை மறுக்கிறார். அப்போ பெரியார்கிட்ட என்ன இருக்குது, இந்த தமிழ் என்னையா கிடக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த ஒரே புராண குப்பையாக இருக்குது. அப்போ தமிழ் ஒரு காட்டு மிராண்டி காலத்து மொழி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவர் அதை வெளிப்படுத்துறாரு. அதன் அடிப்படையில் தான் அப்படி சொல்றாரு. அப்போ தான் பாவலரேறு அதை சொல்கிறார். உங்களுக்கு மற்ற எல்லா நிலைகள்லையும் நீங்கள் பெரியாராக இருக்கலாம், ஆனால் மொழியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வெறும் ராமசாமி தான் அப்படின்னு எழுதுறாரு. இதை மட்டும் இல்லை, மிக கடுமையாக கூட பெரியாரை சாடி எழுதியிருக்கிறார். அதனால் உங்களுடைய வரலாற்றை, உங்களுக்கு முன்னிருந்த காலத்தினுடைய வரலாற்றை பொன்னெழுத்துக்களில் பதிக்கிறபடி இருந்தது. ஆனால் நீங்கள் மொழி தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுடைய வரலாற்றை கரிக்கொட்டையில் எழுதுகிறபடி அமைந்து விட போகிறது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு கூட எழுதியிருக்கிறாரு. மிக கடுமையாக எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியார் நம்மிடை பிறந்திராவிட்டால் நரியார் நாயகம் இங்கே நடந்துடும்னு பாடல் எழுதியிருக்கிறார். அதுபோல் பெரியார் மலம்னு சொன்னார் திருக்குறளை அப்படின்னா இந்த எங்கேயுமே சான்றுக்கு காட்ட முடியல. இவர் இப்படி சொன்னதாக சொல்லி வேறு இதழில் பார்ப்பனிய இதழ்களில் எடுத்து கையாண்டு இருக்கிறான். அதை போய் எடுத்து காட்டுறாங்க. அவருடைய இதழில் அவர் 4-5 இதழ் நடத்தியிருக்கிறாரு. அந்த இதழில் எங்கேயாவது காட்ட முடியுதா? குடியரசு நடத்தினார், புரட்சி நடத்தினார், விடுதலை நடத்தினார், பகுத்தறிவு நடத்தினார், ரிவோல்ட்டுன்னு ஒரு ஆங்கில இதழ் நடத்தினார். இதில் காட்டுட்டுமே. இதில் காட்டுறது உடனே இதை கேட்டால் அவங்கள்ட்ட எல்லாம் கிடங்களை வச்சுருக்குறாங்க. ஏன் நான் படித்தவங்களாம் எங்கள் கிடங்களை போய் எடுக்கலையா? ஆணைமுத்தையா பெரிய தொகுப்புகளாக போட்டிருக்கிறாரு, அவர் எடுத்து காட்டலையா? படிக்கணுங்கிற ஆர்வம் வந்ததுன்னா எங்கேருந்தும் எடுத்து படிக்கலாம். திருக்குறள் பற்றி பெரியாருடைய கருத்தில் நிறையா முற்போக்கான செய்திகள் இருக்குது.
ஏன்னா கடந்த காலங்களில் அதற்கு முந்தைய காலங்கள்லாம் திருக்குறளுக்கு திருக்குறள் எழுதப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதற்கான உரையை பலரும் அதுக்கு இடையில உரை எழுதியிருந்தாலும் அது வெளிப்படல, மக்களிடம் கால் ஊன்றல. பரிமேலழகர் எழுதின பிறகு தான் அதை பார்ப்பனர்கள் மிக கடுமையாக அதை பரப்ப தொடங்குறாங்க. ஏன்னு சொன்னால் பரிமேலழகர் முற்றும் முழுமையாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்னா, பார்ப்பனிய கருத்தாடல்களில் இருக்கிறது தான் திருக்குறள் அப்படிங்கிறத அவருடைய உரை வழியாக பதிவு செய்கிறார். அவர் ஒரு பெரிய புலவர். பரிமேலழகர் தமிழ் இலக்கியங்களை மிக பெரும் ஆழ்ந்த நிலையில் பயின்றவர் மட்டுமல்ல, அந்த ஆட்சி திறம் படைத்தவர், தமிழ் இலக்கிய ஆட்சி திறம் படைத்தவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிக ஆழமாக வலிமையாக அந்த கருத்தை பதிவு செய்து நிறுத்துறார். என்னன்னு, மனு முதலான கருத்துகளினுடைய அடிப்படையில் தான் இந்த அறம் என்கிற கருத்து, தர்மம் என்கிற தன்மையில் திருக்குறள் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத கருத்தை அவர் புகுத்துறாரு. அதே மாதிரி இன்பத்துப்பாலில் காமசாஸ்திரனுடைய பிரிவுகள் தான் திருக்குறளில் இன்பத்துப்பாலாக இருக்குது. இவருடைய அர்த்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் தான் பொருட்பால் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பரிமேலழகருடைய ஆணித்தரமான கருத்தாக அவருடைய பொழிவில் அமைஞ்சிருது. இது அதன் பிறகு வந்தவர்கள் பலரும் இதை மறுக்கிறாங்க. ஆனால் மறுத்தாலும் கூட யாரும் வலிமையாக அதை எதிர்த்து நிறுவுகிற ஆற்றல் படைத்தவர்களா, தமிழ் அறிஞர்களா, தமிழ் புலமை வாய்ந்தவர்களா இல்லை. தமிழ் இலக்கிய புலமை மட்டும் இல்லை, தமிழிய புலமை வாய்ந்தவர்களா இல்லை. அதன் பிறகு மிக பெரும் காலத்துக்கு பிறகு குழந்தை மேலோட்டமாக, புலவர் குழந்தைன்னு ஒருத்தர் அவர் மேலோட்டமாக தொடங்குறாரு. இந்த நேரத்தில் தான் பெரியார் ஒரு தேடலில் இருக்கிறார். இவ்வளவு மோசமானதா பரிமேலழகரனுடைய சுட்டி காட்டின செய்திகளை தான் அன்றைய புலவர்கள் பெரியார்கிட்ட சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு அந்த திருக்குறள் மேலே ஒரு மறுப்பு உருவாகுது. இவ்வளவு அடிமை கருத்தா அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து தான் அவர்கிட்ட இருந்தது. அதன் பிறகு அவர்கிட்ட நிறையா சொல்கிறாங்க. சொல்லும் போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படின்னா திருக்குறளுக்கு ஒரு சரியான உரையே இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு அன்றைக்கு இருந்த தமிழறிஞர் திருவிக்கா உள்ளிட்டு மறைமலடிகளார் உள்ளிட்டு எல்லாரையும் அழைச்சி 1949 திருக்குறள் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்தவரே பெரியார் தான். அப்போ பெரியார் மாநாடு செஞ்சுட்டு, நான் அதில் ஒரு எளியவன், நான் என் தலைமையில் இல்லை, மறைமலடிகளார் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு சோமசுந்தர பாரதியாரை கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. அப்புறம் திருவிக்கா வராரு, எல்லாரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. 2 நாள் மாநாடு சென்னையில் தான் நடக்குது. அதன் பிறகு எல்லா தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து மாநாடு நடத்துகிறார். இந்த திருக்குறளை அவர் எடுத்துக்கிட்டு, குறள் தான் நமக்கு சரியான வழிகாட்டி, ஆரியத்தை வீழ்த்துவதற்கு குறளே வழின்னு அடையாளப்படுத்துகிறார். அந்த மாநாட்டில் குறளே நெறிங்கிறார். உங்களுடைய மதம் என்னென்று மத கருத்தியலே இல்லாத பெரியார் சொல்கிறாரு, உங்களுடைய மதம் என்ன மதம் என்று கேட்டால் திருக்குறள் மதம் என்று வெளிப்படையாக சொல்லுங்கள்னு அறிவிப்பு செய்கிறார் பெரியார். அந்த அளவுக்கு குறள் மேலே அவருக்கு ஒரு பெருத்த மதிப்பு வருது. திருக்குறளை மக்கள் இயக்கமாக பரப்பணும்னு முதல் முயற்சி எடுத்தவர் வள்ளலார். அவர் தான் வகுப்புகள் நடத்துறார். அதன் பிறகு திருவிக்காவும் அதற்கான பெருமுயற்சி செய்தார். பலரும் அதற்கான முயற்சி செய்திருந்தாலும் மக்களிடையே திருக்குறளை கொண்டு சேர்த்தது பெரியார் தான். அதன் பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்ததன் பிறகு பேருந்துகளில் இங்கே எல்லா இடத்துலையும் திருக்குறளை இது பண்ணது, அடையாளப்படுத்தினது உள்ளிட்டு எல்லா வேலைகளையும் அவங்க ஆட்சிகளையும் அதை செய்ய தொடங்கினாங்க. அப்போ திருக்குறள் ஒரு சரியான அடித்தளம் என்கிற வளர்ச்சியில் வளர தொடங்கினது. நம்ம தமிழ் குமுகம், நீங்கள் இந்தியாவில் வேற எங்கேயுமே ஆரிய எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் கேரளத்தில் போனீங்கன்னா சமஸ்கிருத எதிர்ப்பு கிடையாது, பார்ப்பன எதிர்ப்பு இவ்வளவு கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது. அங்கெல்லாம் பெரியாரை போன்ற சமஸ்கிருத எதிர்ப்பாளர்கள், ஆரிய எதிர்ப்பாளர்கள், பார்ப்பனிய எதிர்ப்பாளர்கள், இந்திய எதிர்ப்பாளர்கள் யாரும் இல்லை இவ்வளவுக்கு வலிவானவர்கள். ஆனால் இங்கே இருந்தார் பெரியார். அதனால தான் இங்கே கடுமையான இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கூட தனியாமல் ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்குது. அப்போ பெரியார் தான் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கான பழக்கத்தை அதிகப்படியாக சமஸ்கிருத எதிர்ப்பை, பார்ப்பனிய எதிர்ப்பை, சாதி எதிர்ப்பை, இந்துத்துவ எதிர்ப்பை எல்லாவற்றையும் ஒரு சேர இணைத்து கொண்டு போனார். அவர் பெரிய மொழியியல் அறிஞர், நாமளும் சொல்லலையே, மொழியில் குறைபாடு உடையவர் தான் நம்மளும் சொல்கிறோமே. அதனால் அதை ஒன்றுக்காக அவரை புறந்தள்ளிட முடியுமா? ஆனால் அவர் அதை திருத்தி கொண்டாருங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று நம்ம சொல்லி ஆகணும். பெரியாரை பற்றி பெரியார் செய்தவை பெரும் பிழை அப்படின்னு ஒரு ஆசிரியரை எழுதுகிறார். எப்போ பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னோட பெரியார் செய்யும் பெரும் பிழைன்னு ஒரு ஆசிரியரை பாவலரேறு எழுதுகிறார். உடனே மறுநாள் விடுதலை நாளிதழில் பாவலரேறு ஐயாவை கண்டித்து ஒரு கட்டுரை வெளியாகுது. உடனே பெரியார் அந்த கட்டுரையை, தொடர் கட்டுரை, அதை நிறுத்திடுறார். போய்
இந்த கட்டுரையை நீங்கள் வெளியிடக்கூடாது. பெருஞ்சித்திரனாரை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய புலமையை நான் மதிக்கக்கூடியவன், ஏற்கக்கூடியவன், அதனால் நிறுத்துங்கன்னு அந்த கட்டுரையை நிறுத்திடுறார் மறுநாள். அதுபோல் பாவாணர் மேலே மிகுந்த மதிப்புடையவராக இருந்தார். பாவாணரிடம் பல செய்திகளை கேட்டறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். சில செயல்களில் அவரை செய்யலைங்கிறதுல பல காரணங்கள் இருக்குது, அது ஆய்வுக்குரியது, அது அப்புறம் பார்க்கலாம். அதே போல் பாவலரேறு சொல்லக்கூடிய எழுதக்கூடிய செய்திகள் எல்லாம் முழுமையாக படித்து அதுக்காக ஏற்றுக்கொண்டவர். பெரியாரும் பிரிவினையும்னு ஒரு கட்டுரை அவர் இறப்புக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் உரை பாவலரேறு எழுதுகிறார். நீங்கள் பிரிவினை கொள்கையை கைவிட்டுட்டீங்களா, நீங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், வேறு யாரும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மா தலைமை அமைச்சராக இருக்கிறாங்க, பிரதம மந்திரியா. அவங்க கோயம்புத்தூருக்கு வராங்க, பெரியாரை பற்றி கேட்குறாங்க அந்த அம்மாட்ட கேள்வி, நேர்காணல். அப்போ பெரியார்னா என்ன, அது திராவிடர் கழகம்லாம் ஒரு இயக்கமா, அதெல்லாம் ஒரு பெரிய இயக்கமா, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமான்னு இந்திரா காந்தி அம்மா தட்டி விட்டுட்டு போகிறாங்க. பெரியாரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு தான் அந்த ஆசிரியர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, உங்களுடைய தொண்டுணர்ச்சி காலம் வரை கூட அகவையாகாத அம்மா அந்த இந்திரா காந்தி அம்மா, அது உங்களை இழுத்து பேசிவிட்டு போகிறாங்க. அந்த இழுத்து பேசினதில் உங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறதோ அல்லது எதிர்க்கிற வேண்டிய உணர்வு கொப்பளிக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு கொப்பளிக்கிறது. அந்த அம்மாவுக்கு ஒரு விடை சொல்லி ஆகணும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தமிழ்நாடு விடுதலை தான் தீர்வுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டு நீங்கள் சிறைக்குள்ளார போங்க, உங்களுடைய முடிவு சிறைக்குள்ளாரையே கூட அமையட்டும், நாங்கள் எடுத்து போராடுகிறோம் அப்படின்னு மிக கடுமையான ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அந்த கட்டுரையை படித்துட்டு வர சொல்லி தென்மொழியில் அமைச்சராக இருந்தவர்களை அனுப்பி அந்த படிச்சுட்டு வர சொல்கிறாரு பாவலரேறு. கடலூருக்கு வந்த பெரியாரிடம் அவங்க படிச்சுட்டு வரும்போது பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப மகிழ்ச்சி, நான் இதே கருத்தில் தான் இருக்கிறேன்னு அவரிடம் போய் சொல்லுங்கள், நான் சென்னை திரும்பின உடனே அதற்கான நாளை அறிவிப்பேன் அப்படின்னு. எப்போ, நீங்கள் டிசம்பர் மாதம் 24, 25ஆம் நாளில் அவர் முடிவுற்று போகிறாரு. அதுக்கு 1-2 மாதத்துக்கு முந்தி பெரியார் சொல்லிட்டு திரும்புகிறாரு. ஆனால் இறுதி கூட்டம் தியாகராயனர் கூட்டத்தில் அவர் அதை வலியுறுத்தி பேசிட்டு மறைந்து போகிறார். ஆக அவர் இன்னும் சொன்னால் 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கினவர் பெரியார். 1938 இந்திய எதிர்ப்பு மாநாட்டினுடைய இறுதி நிலையில் அந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார், பெரியார் 3 பேர் தான் பேசினது. அந்த 3 பேருனுடைய பேச்சுகளில் அந்த தீர்மானத்தை வரவேற்று அவங்க பேசுகிறாங்க, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானத்தை வரவேற்று வழிமொழிந்ததன் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல காலமும், அதாவது அவருடைய மறைவு காலம் வரைக்கும் பெரியார் ஒருத்தவர் தான் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கிட்டு வந்தவர், அதற்காக போராடினவர், அதற்காக பல போராட்டங்களை நடத்தி சிறை சென்றவர். ஆனால் மறைமலையடிகளோ அல்லது சோமசுந்தர பாரதியாரோ அதை தொடர்ந்து செய்தாங்களா, போராடினாங்களா, பேசுனாங்களா அப்படின்னா இல்லை. ஏன் வேறு யாராவது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வழியை போராடி சிறை சென்றிருக்கிறாங்களா? இல்லை. கியாபி விஸ்வநாதன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தமிழ்நாடு தமிழர் கழகம் வைங்கன்னு பெரியாரை கடுமையாக நெருக்கி போராடி அதிலிருந்து திராவிடர் கழகத்திலேருந்து வெளியேறினவர் கியாபி விஸ்வநாதன். அதாவது திராவிடர் கழகங்கிற பெயரை தமிழர் கழகம்னு மாற்றுங்கன்னு, திராவிடர் கழகம்ங்கிற பெயரை தமிழர் கழகம்னு மாற்றுங்கன்னு சொல்லி கியாபி விஸ்வநாதன் பல அளவில் பெரியார்கிட்ட நெருக்கடி கொடுத்து அவர் மாற்றாத நிலையில் வெளியேறிட்டார். சரி, அவர் செய்திருக்கணும்ல, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணுமா வேணாவா? தன்னுடைய சாதி பட்டத்தை கூட கியாபி விஸ்வநாதனில் விளக்க முடியல. இன்றைக்கும் திருச்சியில் போய் அவருடைய பள்ளிக்கூடம் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா அவர் சாதி பேரோட தான் இருக்குது. அதே போல் அண்ணல் தங்கோ தமிழுக்காகவே பல எண்ணற்ற செயல்பாடுகளை செய்தவர், பாராட்டுக்குரியவர், பின்பற்றுதலுக்கும் உரியவர். தூய தனித்தமிழில் தான் பேசக்கூடியவர். தனித்தமிழை இதழ் நடத்தினார், தமிழீழம்னு ஒரு இதழ் நடத்தினார். ஆனால் அவராலையும் என்ன பண்ண முடியலன்னா இறுதி காலம் வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கேன்ற அழுத்தத்தை கொடுத்து செய்துட்டு இருக்க முடியல. அவர் பேராய கட்சி நிலையில் இருந்து போராடி தமிழ்நாடு விடுதலைக்கான நிலையில் போராடினதோட மட்டும் இல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்டாருங்கிறதுக்காக இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் அவர் தில்லிக்கு அழைக்கப்பட்டு பாராட்டு செய்யப்படுறார். அவர் போய் அந்த பட்டத்தை வாங்கிக்கிறார். அப்போ பட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் 70களில், 71 பட்டத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறாருனாலே என்ன நேருதுன்னா இந்திரா காந்தியினுடைய அரசை ஏற்றுக்கொள்ளுகிறார்னு வருது. ஆனால் அதுபோல் எண்ணற்ற நிலைகளில் 2-3 முறை பெரியாரை நாடி ஒரு பதவியே வந்தது. என்ன பதவி? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில், 2ஆம் உலகப் போரினுடைய காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு யாரும் சூழல் அமையாத போது, தேர்தலில் நடத்த முடியாத சூழல் நடந்த போது பெரியாரை வலியுறுத்துது ஆங்கிலேய அரசாங்கம், நீங்கள் முதலமைச்சராக இருங்க,
அப்படின்னு 2 முறையும் மறுத்துறார். தனக்கு தேர்தல் வழியான நடைமுறையில், இந்த அரசு அமைப்பு நடைமுறையில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த அரசமைப்பு அற்ற ஒரு புதிய குடியரசு ஆட்சி முறை தான் வேண்டும்ங்கிறத அவர் கட்டாயப்படுத்துறார். அதனால தான் குடியரசுன்னு இதை நடத்தினார். புரட்சியின் மீது நம்பிக்கை உடையவராக இருந்தார். ஆனால் புரட்சிக்கான செயல்பாடுகளில் எந்த அளவு முன்னின்று செயல்பட்டாருங்கிறது அது தனி செய்தி. ஆனால் அந்த நம்பிக்கை உடையவராக இருந்தார். இன்றைய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ என்னதான் பெரியார் வந்து ஒரு புரட்சியாளராக நம்ம பார்க்கப்பட்டாலும், நம்மளால் பார்க்கப்பட்டாலும், பெரியார் வந்து அவரோட பின்புலத்தை வச்சு இவர் வந்து இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த மொழி சார்ந்தவர், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்கல்ல. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா கன்னடர், தெலுங்கர்னு சொல்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மை? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதில் உண்மை பொய் பற்றிய செய்தி இல்லைங்க. முதல்ல தமிழ் தேச அரசியல்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ் தேச விடுதலை போராட்டம் என்பது தமிழ் தேசம் என்பது ஒரு மொழி வழியான அடையாளத்தை கொண்டது மட்டுமல்ல, ஒரு இன வழியான அடையாளத்தை கொண்டது மட்டுமல்ல, ஒரு அரசியல் வழியான, பொருளியல் வழியான, குமுக வழியான, பண்பாட்டு வழியான அடையாளங்களை எல்லாம் கொண்டது தான் தமிழ் தேசம். ஒரு மொழி சார்ந்த ஒரு நாடு அப்படின்னா அது அந்த காலகட்டத்தின் நாடு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. நாடுகள் என்பதும் அரசு என்பதும் உருமாறிக்கொண்டே வந்த நிலையில், இப்போ சேர சோழ பாண்டியர் வாழ்ந்த காலத்தின் நாடு இல்லை அது. அன்றைக்கு ஒரு நிலவுடைமை அரசு அமைப்பு. ஒரு காலம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கொண்டே வரும். நிலவுடைமை சார்ந்த அரசனுடைய அமைப்பு நிலவுடைமை அரசாக இருக்கும். அப்புறம் முதலாளிகள் சார்ந்த அரசமைப்பு முதலாளி அரசாக மாறும். இன்றைக்கி வல்லரசுகள் சார்ந்த அரசாக இருக்குது. வல்லரசு தான் அரசை உறுதி செய்கிறான். பன்னாட்டு நிறுவனங்கள் தான் உறுதி செய்யுது. நீங்கள் வெளிநாட்டு பொருளெல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம தடை எழுப்புகிறோம்னா, வெளிநாட்டுக்கு இணையான தொழில்நுட்ப வளர்ச்சி இங்கே வளர்ந்துருந்ததுன்னா அந்த தடையை நம்ம எழுப்ப முடியும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வரவிடாமல் நம்ம இங்கே பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற சொந்த அறிவியல் வளர்ச்சியும் சொந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் தடை செய்துக்கிட்டு நம்ம எந்த இதையும் உருவாக்க முடியாது. அப்போ இங்கே தமிழ் தேச அரசியல் என்பது இந்த தமிழ் தேசத்தினுடைய அரசியலை அடிப்படையாக கொண்டது, தமிழ் தேசத்தினுடைய பொருளியலை அடிப்படையாக கொண்டது, தமிழ் தேசத்தினுடைய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டது, வாழ்வியலை அடிப்படையாக இத்தனையும் கொண்டது தான் தமிழ் தேசம். அப்போ மொழி மட்டுமே காரணம் கிடையாது. அப்போ மொழி மட்டுமே காரணம் இருந்ததுன்னா இங்கே மொழி சார்ந்த அந்த மக்கள் மட்டுமே வாழணும், எங்கள் தமிழர் தவிர நாங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே, மற்றவர்கள் தவிர யாரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே எந்த மொழி தேசத்துலேயுமே இல்லை, அப்படி இருக்க முடியாது. சீனாவில் சீனர்கள் மட்டுமே கிடையாது, பலரும் கலந்துருக்கிறாங்க. ஜப்பானில் ஜப்பானியர்கள் மட்டுமே கிடையாது, எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழியினருமே இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க. கனடா நாட்டில் போனீங்கன்னா அங்கே தமிழர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் தமிழ்நாட்டுக்காரரே ஒருத்தவர் போட்டியில் நிற்கிற அளவுக்கு ஒரு அம்மா வராங்க. அப்போ அந்த அளவுக்கு உலக அளவில் எல்லா மொழியினருமே கலந்து இருக்கிறாங்க. மலேசியாவில் தமிழர்களே அமைச்சராக இருக்கிறாங்க, மொரீஷியஸில் தமிழர்களே அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ மலேசியாவிலையோ மொரீஷியஸ்லேயோ இல்லை மொரீஷியர்களுக்கு தான் இங்கே இடம், வேறு யாரும் அமைச்சராக கூடாது அப்படின்னு அவங்க வெளியேற்றினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது எப்படி? வாழ்வதற்கும் தன்னுடைய உழைப்பை செலுத்துவதற்கும் மொரீஷியஸுக்கு தமிழர்கள் தேவைப்படுறாங்க, அங்கே அதிகாரியாக தமிழர்கள் வரக்கூடாதான்னு நம்ம குரல் கொடுப்போமா மாட்டோமா? இன்றைக்கி மும்பையில் என்ன நடக்குது? மும்பையில் காவல்துறை அதிகாரியாக, அதாவது காவல்துறை தலைமை அதிகாரியாக ஒரு தமிழர் இருக்கிறாரு. அப்போ அவர் தமிழராக கொண்டு வந்திருக்கிறாங்க. மராட்டிய மண்ணில் தமிழனுக்கு எதுக்கு உயர் பதவி, தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மராட்டியனை போடுன்னு அவங்க சொல்லி வெளியேற்றினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே அது எப்படியா மராட்டியனுக்கும் நீ வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு ஒருத்தவனுக்கு நீ இடம் தர மாட்டேன், அப்புறம் எதுக்கியா உனக்கு வந்து இந்தியா அப்படின்னு கேள்வி எழுப்ப மாட்டோமா? நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? பெரும்பான்மை மக்கள் கோலார் தங்கவயலில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழரை நிறுத்துகிற உரிமையை கொடுன்னு நம்ம போராடுறோம் இல்லையா? கேரளத்தில் பலரும் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தமிழனுக்கு வாய்ப்பு இல்லாமல் மறுக்கப்படுகிறது ஏன்னு நம்ம கேள்வி எழுப்புகிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம். அப்படின்னா என்ன பொருள்? எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. அப்போ இதை மொழி அளவிலிருந்து மட்டும் ஒரு தேசத்தை அளவிடுவதா, அல்லது தேசத்தை அளவிடுவதற்கு மொழி மட்டுமே அடையாள குறியீடா அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது. அப்போ மொழி மட்டுமே அடையாள குறியீடாங்கிறதுல நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு வரணும். மொழி மட்டும் இல்லை,
மொழி சார்ந்த இனம், இனம் சார்ந்த நிலையில் அதற்கான அரசியல், பொருளியல் இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்புறம் ஒரு பொதுவான மொழி ஒன்று உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் தான் ஆட்சி மொழி, தமிழ் தான் அலுவல் மொழி, தமிழ் தான் நயன்மை மொழி, நீதிமொழி, தமிழ் தான் வழிபாட்டு மொழி, தமிழ் தான் அனைத்துமே. யார் எந்த கருத்தும் மாறுபாடு உடையவர் இல்லை. ஆனால் தமிழை அடிப்படையான ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, தமிழ் தேசிய மொழியாக தமிழை மட்டும் ஏற்றுக்கொண்ட நிலையில் மாற்று மொழியினர் இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இங்கேருந்து ஒரு சல்லி காசை கூட அவங்களுடைய இடத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டு போகக்கூடாது. இங்கே உழைச்சி இங்கே வாழலாம், யார் வேணால் இங்கே உழைச்சி வாழலாம். ஆனால் இங்கேருந்து ஒரு சல்லி காசை சுரண்டி எடுத்துக்கிட்டு போகலாமான்னா போகக்கூடாது. இப்போ மார்வாடி இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறான். கனிம வளங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே கொள்ளையடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இங்கே தண்ணீர் முதல் கொண்டு ஆக்வாஃபினா கின்லேன்னு கொண்டு புட்டியில் தண்ணீர் அடைச்சி இங்கே விற்றுட்டு அந்த காசை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். அவனுக்கெல்லாம் வழி அமைச்சு தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களோ தமிழ்நாட்டினுடைய வருவாய்களோ தமிழ்நாட்டுக்குரியது மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து தமிழ்நாட்டிலே போராடி தமிழ்நாட்டிலே உயிரை விட்டவர் பெரியார். எனக்கு தகுதி, அவரே சொன்னது தான் இது. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன். அவர் சொல்றார், அவருடைய முதல் தொகுப்புல இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன். எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, வேறு யாரும் இல்லை என்பதற்காக இந்த தமிழ் இனத்தினுடைய மொழி உரிமைகளுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு அவரே தன் விளக்கத்தை கொடுக்குறார். அப்ப இது வரவேற்கக்கூடியதா இல்லையா? அதுக்காக அவர் போராடி சிறை சென்றாரா இல்லையா? அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஈடுபடுத்தினாரா இல்லையா? தன்னுடைய சொத்து புலன்களை எல்லாம் அந்த இனத்துக்காக, அந்த இயக்கத்துக்காக அள்ளி கொடுத்துட்டு போலையா? அவர் ஏதாவது சொத்து சேர்த்துக்கிட்டா போனாரு? அப்ப அவரை தமிழ் தேசிய இனத்தினர்னு ஏற்றுக்கொள்வதில் என்ன தடை? தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்த தமிழர்னு அடையாளப்படுத்துவது வேற, தமிழ் தேசிய இனத்தினர்னு அடையாளப்படுத்துவது வேற. தேசிய இனம்னா இந்த தேசத்தை அரசு மொழியாக, அரசு இனமாக, அரசு ஆட்சிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அரசு உரிமைக்கான செயல்பாடு. அதுல தமிழ் மொழியை கட்டாயம் அடிப்படையானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாற்று மொழியினர், அதாவது இந்த இனத்துக்குள்ளாரையே வாழ்ந்து போராடி இதுக்குள்ளாரையே வாழ்ந்து இதிலிருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போகாமல் இதிலேயே தன்னுடைய உழைப்பையும் ஈட்டத்தையும் போடுகிற ஒருவன் தமிழ் தேசிய இனத்தினாதான் தான் இருக்க முடியும். இந்த தேசிய இனத்திற்காக உழைக்கக்கூடியவனா? இன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை படைன்னு இருந்தது தமிழரசன் தலைமையில். தமிழ்நாடு விடுதலை படையில் எண்ணற்ற தோழர்கள் உண்டு. அதில் பாதிக்கப்பட்டு சிறைக்கு போனவர்கள் பலரும், ஏறத்தாழ 30-40 பேருக்கு மேலே. அந்த 30-40 பேரில் ஏறத்தாழ 6-7 பேர் தமிழ் தாய்மொழியினர் இல்லை. அது உங்களுக்கு தெரியுங்களா? அப்போ அவங்கெல்லாம் எதுக்கு தமிழ்நாடு விடுதலை படையில் ஈடுபட்டாங்க? அவங்கெல்லாம் எதுக்கு காவல்துறையால் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி சிறையில் ஏன் 10 ஆண்டு 20 ஆண்டு 15 ஆண்டுன்னு ஏன் கடக்கணும்? சரி, அது போயிட்டு போகுது. 7 பேர் உண்ணா நோன்பில் 7 பேர் இருந்தாங்கள்ல, அந்த 7 பேரில் ஒரு 20 தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இல்லையே. அதுக்காக என்ன பண்ணுறது? அவர் தாய்மொழியா இல்லையே, அவர் தமிழ் தேசிய இனத்தினரா இல்லையா? அதுக்கு என்ன? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? அப்போ தமிழ் தேசிய இனத்தினன் என்பது மொழியால் மட்டுமே அடையாளம் காணுவது இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். அந்த மொழி ஒரு அடிப்படை கூறு, ஆனால் அதை விட முதன்மையான கூறு அவன் எந்த இனத்திற்காக வாழுகிறான், எந்த இனத்திற்காக போராடுகிறான், எந்த இனத்தினுடைய உரிமைகளுக்காக தன்னை ஒப்புவித்துக் கொள்ளுகிறான் என்பதிலிருந்து தான் அடையாளப்படணும். கியூபா விடுதலைக்காக பார்த்துக்கீங்களேன். அப்போ ஒரு விடுதலை போராட்டம் அல்லது ஒரு விடுதலை தேவை அந்த தேசத்தின் உரிமை கோரிக்கையிலிருந்து எழுகிறதை ஒழிய அவன் பிறப்பிலிருந்து எழவில்லை. தமிழ்நாடு விடுதலை படை இவங்களோட சேர்ந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. இந்த கூட்டணியில் பாவலரேறு ஐயாவும் இருக்கிறார். தமிழை தூய தமிழ் வளர்ச்சிக்காக தன்னுடைய தமிழே எனக்கு இங்கே இறைவன், தமிழே எனக்கு இங்கு உயிர்னு எழுதினவர் பாவலரேறு. தமிழில் யாராவது சிதைச்சாங்கன்னா அவருக்கு ரொம்ப சினம் வரும். அவ்வளவு மிக பெரும் ஆற்றல் படைத்த தமிழ் புலவர், புலமை வாய்ந்தவர், மிக பெரும் வன்மையாக தமிழை சிதைப்பன எதிர்க்கக்கூடிய கருத்துடையவர். ஆனால் அவரே என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு உரிமை உணர்ச்சிக்கு நமக்கு எது முதன்மை தேவை? தமிழ்நாட்டு உரிமை. இதே தான் பெரியாரும் எதிரொலிக்கிறார். எல்லா உரிமை போராட்டங்களை விட தமிழ்நாடு விடுதலை போராட்டம் தான் முதன்மையானது. பெரியார் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். தேசிய விடுதலை போராட்டங்கள் இல்லாமல் எந்த விடுதலையும் ஈடேறாது. மார்க்சியம் நமக்கு படிப்பிக்கிறது. மார்க்ஸ் நமக்கு எண்ணற்ற செய்திகளை விளக்கப்படுத்துறாரு. அவனுடைய தேசத்திலிருந்து தான் போராட்டத்தை புரட்சியை ஏற்படுத்த முடியும். மார்க்சியம் சொல்லுகிறது.
கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லுகிறது. எடுத்தெடுப்புல அந்த இடத்துல புரட்சி செய்ய முடியாது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு மார்க்ஸ் சொல்லல, எல்லா தேசங்களின் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் தான் சொல்றாரு. அப்ப அந்தந்த தேசத்தில் இருந்தான புரட்சிகர எழுச்சி உருவாகணும். தமிழ் தேசத்திலிருந்து தமிழ் தேசத்தினுடைய எழுச்சி உருவாகணும். அந்த எழுச்சிக்குரிய நிலையில தமிழ் தேசம் என்பதுதான் முதன்மையை ஒழிய யார் அவங்க தமிழனா இல்லையாங்கிறதுல முதன்மை. அப்ப தமிழ் தேச உணர்ச்சி கொண்டவங்களா? அந்த கண்ணோட்டத்தில் நமக்கு திமுக மேலேயும் பல்வேறு கருத்து முரண்பாடு உண்டு. தமிழ்நாட்டினுடைய முழு உரிமைக்காக அவங்க போராடல. இப்போ எண்ணற்ற பல இதை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. இந்திய அரசை கடுமையாக எதிர்க்கல. இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினை வச்சு நம்ம சொல்லல. அன்றைக்கு அண்ணா காலத்திலிருந்தே அந்த நழுவல்கள் நடந்துருச்சு. அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் காலத்தால் என்ன பண்ணிட்டாங்க? திராவிட நாடு அடைவதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம்னாங்க. அப்புறம் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னாங்க. அப்புறம் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கை நழுவிட்டே வந்தாங்க. யார் செய்யாதவங்க? அதுக்கு தான் ஒன்னே ஒன்று அழகாக சொன்னார் பெரியார். அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல். அந்த அரசியல் அமைப்புக்குள்ளார போயிட்டா அவனுக்கு இந்த பொறுக்கி தின்ற வேலை தான் சிந்தனை வரும். அதுதான் முதன்மை. அதுதான் திமுகவுக்கும் பாவலரேர் அவங்களுக்கும் பெரிய முரண்பாடு. அதுதான் இந்த தேர்தல் கட்சிக்குள்ளார போய் வேலைகளை செய்ய முடியாது. கலைஞர்கிட்ட பலமுறை சொன்னார், கலைஞர் அவர்களே, நீங்கள் இந்த அரசியலை விட்டு ஒழிச்சிட்டு வெளியே வாங்க, தமிழ்நாடு விடுதலைக்காக போராடுவோம், அதுதான் தீர்வை தரும், அதுதான் தமிழினத்தை மீட்கும்னு பலமுறை எச்சரித்து எழுதினார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு வரலாற்று பாடம் எடுத்ததுக்கு, ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி, நன்றி. தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் இளைஞர்கள், புதிய தலைமுறையினர் அனைவரும் அரசியலால் முதல் நம்மை பழக்கி கொள்ளணும். அந்த அரசியல் விழிப்புணர்வு தான் தமிழ் இனத்தை, தமிழ் இளைஞர்களை விழிப்படைய வைக்கும். அந்த விழிப்படைவு தான் தமிழர்களுடைய உரிமைகளை, மொழி உரிமையாகட்டும், இன உரிமையாகட்டும், நாட்டு உரிமையாகட்டும், அனைத்தையும் மீட்டு கொடுக்கும் என்கிற அளவில் தமிழ் ஆர்வலர்கள், இளைஞர்கள் அரசியலில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று நிகழ்வு, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ நேரமின்மை காரணமாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஸோ நேரமின்மை காரணமாக நிறைய விஷயங்கள் விடுபட்டு கூட போயிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்தாலோ, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை இந்த ஐயா பெரியார் பற்றியும், இல்லை வேறு ஏதாவது தலைவர்கள் பற்றியும், இல்லை வேறு ஏதாவது கொள்கைகள் பற்றி நீ இவங்கள்ட்ட பேட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலோ எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறோம். நன்றி. இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரை நாம. 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ்.